குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எங்கள் மம்மி வந்து சிங்கிள் பேரண்ட், ஸோ அதனால ரொம்ப சஃபர் பண்ணும் இனிஷியல் டைமில். உங்களுக்கு பிடிக்காத ஒரு கட்டத்தில் இருக்கீங்க, ஒரு சூழ்நிலை இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரலாம். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ரோட்டில் ரேஸ் ஓட்டுறேன், ரோட்டில் வீலி பண்ணுறேன்றத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக நடத்தி எல்லாரையும் மாற்றி நான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பார்ட்டியில் கைட் பண்ணுறது எல்லாருமே, கூட இருக்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, எப்படி பண்ணணுன்றதை என்கரேஜ் பண்ணுவாங்க. முக்கியமாக என்னோட பாஸ் வந்து தயாநிதி மாறன் சார் வந்து, ஸோ அவர் என்கரேஜ் பண்ணுவார் எந்த ஒரு ஈவெண்ட்ஸ் பண்ணாலும், எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலுமே. ஸோ அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார், அவர் ஸ்போர்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அவரும் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. இப்போ F4 கார் ரேசிங் நடந்தப்போ பெண்கள் நீங்கள் ஒரு பேரணி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. தேவையான்னு கேட்குறவங்க தான். அதே சமயத்தில் ஒரு வேற கண்ட்ரிலையோ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல நேஷனல் லெவல்லையும் பார்க்கும்போது ஏன் தமிழ்நாடு அங்கே இல்லை, ஏன் இந்தியன் அங்கே இல்லை அப்படின்னு கேள்விகள் கேட்குறாங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே கரடு முரடாக இருந்திருக்கு, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கீங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து வீடு கூட இல்லாமல் 3 நாள் வந்து பிளாட்ஃபார்ம் இருக்கா சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க, என்ன நடந்துச்சு? நம்ம ஒரு மிடில் கிளாஸாக இருக்கும் போது, மிடில் கிளாஸ் கூட இல்லை, லோயர் மிடில் கிளாஸாக இருக்கும் போது நிறைய விஷயங்களை வந்து நம்ம தாண்டி வரணும். அதுவும் நம்ம அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பேக் வந்து ஸ்போர்ட்ஸோட நாலேஜ் கிடையாது. அதை தாண்டி படிப்புக்கே நாலேஜ் இல்லாமல் வந்து படிக்க வைக்க முடியாத நிலமையில என்னோட ஃபேமிலி இருந்தாங்க. எங்கள் மம்மி வந்து சிங்கிள் பேரண்ட், ஸோ அதனால ரொம்ப சஃபர் பண்ணும் இனிஷியல் டைமில். ஸ்கூல் படிக்கிறதா இருக்கட்டும், ஃபுட்டுக்காக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு பேசிக்கான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே சஃபர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட எஃபர்ட்டை எங்கள் 3 பேருமே சேர்ந்து எஃபர்ட் போட்டு அடுத்த லெவல் வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது, கவர்மெண்ட் எய்டடில் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அதில் தான் வந்து 7th to 12th கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். ஸோ என்னோட ஒரே குறிக்கோள் என்னென்னா, படிக்கும் போது கொஞ்சம் நாலேஜ் நல்லா கெயின் பண்ணிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது, ஆவரேஜா படிப்பேன். ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும், எது ஒன்றாலுமே மக்கப் பண்ணாம. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், செகண்ட் ரேங்க் எடுக்கணும்னு எங்க மம்மியும் அப்படி சொல்லி வளர்க்கல. நல்லாவும் படிக்கணும், ஒரு புரிதலா படிக்கணும், அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும்ன்றதுனால எனக்கு ப்ரெஷர் கிடையாது. எங்க அம்மா எனக்கு வந்து ப்ரெஷர் போட்டது கிடையாது, இந்த ரேங்க் தான் எடுக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னது கிடையாது. பட் படிக்கணுன்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். நான் அதை ப்ரெஷராக எடுத்துக்கல. ஏன்னா நம்மளுக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆயுதம் வந்து கல்வி மட்டும்தான் நம்மள மாதிரி இருக்க மக்களுக்கு. ஸோ அதனால நான் அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதை ஃபோக்கஸ் பண்ணுறப்போ மற்ற தடைகள்லாம் எங்களுக்கு பெருசாக தெரியல. ஏன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து இலவச கல்வி கொடுத்துருக்காங்க, அங்கேயே சத்து உணவும் கொடுத்துருக்காங்க, ப்ரோட்டீனுக்கு எக் எல்லாமே இருக்கும். அதை தாண்டி நான் ஸ்கூல் முடிச்சோடனே காலேஜ் ஜாயின் பண்ணேன். அதுவும் அதே மாதிரி கவுன்சிலிங்கில் போட்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நான் தான் என்னோட ஃபேமிலியில். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னால அதுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கிடைச்சிது ஃபீஸ் வைஸில். ஸோ அதனால என்னால் காலேஜ் படிக்க முடிஞ்சது. பிடெக் பயோடெக்னாலஜி படித்து முடித்தேன். ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பைக் தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்பார்க் ஆச்சு, ஏன் இது வந்து ஆண்கள் மட்டும் ஓட்டுறாங்க, பெண்கள் ஓட்டக்கூடாது? ஏன்னா அது ஒரு வாகனம் தானே, அதுக்கு பாலினம் எதுவும் கிடையாது, இல்லை ஆண் தான் ஓட்டணும் பெண் தான் ஓட்டணுன்ற ஒரு இது கிடையாது. அதனால சரி நம்மளும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா ஒரு ஓட்டி பார்க்கலாம், நல்லா கெத்தா இருக்குல்ல உட்கார்றப்போன்றது மாதிரி ஸ்டார்ட் பண்ணது. அது நாளடைவில் ஒரு பேஷனா மாறி ரைடிங்லேருந்து ரேசிங்காக மாறிடுச்சு. அப்பா வந்து உங்களை விட்டு போயிட்டு அவங்க அம்மா தான் உங்களை ஃபுல்லாக டெவலப் பண்ணாங்க இல்லையா? அந்த டைம் உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்க? எங்கள் அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க தானே இருக்காங்க, ஸோ அவங்க தான் சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா மற்ற யாருக்கிட்டையும் நம்ம சப்போர்ட்டை எதிர்பார்க்க முடியாது. அதனால எனக்கு எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணாங்க நல்லா. இனிஷியல் டைமில் எந்த ஒரு இப்போ சின்ன வயசில் எல்லாரும் கேட்குற விஷயங்கள் பசங்க கேட்பாங்க, இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க. ஸோ நாங்கள் அந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் கேட்க மாட்டோம். ஸோ ஆனால் அவங்க அதெல்லாம் புரிஞ்சுட்டு எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே அவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ எல்லா வேலையும் செய்வோம் இல்லையா, வீட்டு வேலை செய்யறதுல இருந்து. அம்மாவை பத்தி நிறைய சொல்றீங்க நீங்க, அவங்கள பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணி உங்களை இது பண்ணாங்க? அவங்களும் ஒரு பிரேவான லேடி தான். அவங்க ஒரு லெதர் டிசைனிங் சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஸோ அது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கிடைக்கிற என்னென்ன வேலையெல்லாம் கிடைக்குமோ, ஹவுஸ் கீப்பிங் அந்த மாதிரிலாம் இனிஷியல் டைம்ல பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி தான் வந்து எங்களை படிக்க வச்சதே. அவங்க தண்ணி குடம் தூக்குறது, அந்த காலத்துல இருக்கும்ல, சின்ன சின்ன பூ பறிக்கிறது, வீட்டுல முறை வாசல் பண்றது, ஸோ இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பெயின்லாம் எனக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கிட்ட இருந்து அந்த மல்டி டாஸ்கிங் வந்து எனக்கு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்காக நீங்க வந்து நிறைய ஜாப்லாம் எடுத்துட்டீங்க இல்லையா? நிறைய பார்ட் டைம் ஜாப் நீங்களும் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஜாப் பண்ணியிருக்கீங்க, டான்ஸராக இருந்திருக்கீங்க, ரிசப்ஷன்லாம் இருந்திருக்கீங்க, எல்லாமே பண்ணியிருக்கீங்க. எப்படி அதுக்கெல்லாம் டைம் கிடைச்சது உங்களுக்கு? டைம் கண்டிப்பாக கிடைக்காதுதான். என்னோட ஒரே குறிக்கோள் என்னன்னா வந்து
நம்மளோட சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு சிங்கிள் பேரண்டா வளர்க்கும் போது நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அது ஒரு பெண்ணா இருந்தோம் நிறைய வார்த்தைகள் வந்து நம்மள்கிட்ட வந்து சேரும். ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணுன்ட்டு தான் என்னோட ஒரே ஒரு லட்சியம். என்னன்னா ஒரு நல்ல ஒரு பிசினஸ் விமனா வரணும்னு எனக்கு ஆசை. நல்லா படிச்சு ஒரு நிறைய சம்பாதிக்கணும்ன்றது தான் எல்லாரோட மிடில் கிளாஸ் இருக்கவங்களும் ஆசையே. ஸோ அதனால நான் அந்த டைம் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அதை யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனாலும் நான் அதை போய் தேடுவேன். இப்போ படிக்கிற டைம்ல அந்த காலேஜ் படிக்கிற ஸ்டார்டிங்லாம் வந்து இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல கோஆர்டினேட்டரா போறது, அப்புறம் ஹோஸ்ட் பண்றது, வெல்கம் கேர்லா போறது, டான்ஸ் பண்றது, இது எல்லாமே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல கூட நான் அவங்கள்ட்ட போய் கேட்டுப்பேன். நானே எனக்கு இது கொடுங்க, ஒரு தடவை நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னும் போது நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே நான் பண்ண ஆரம்பிச்சேன். இதுக்காக நீங்க டான்ஸ்லாம் கத்துக்கிட்டீங்களா? ஆமா, நாங்க டான்ஸ் கிளாஸ்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஷோஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கத்துப்பாங்க, அடுத்த லெவல் காம்படிஷன் போவாங்க. பட் எனக்குள்ள வந்து எப்பயுமே ஒன்று பண்ணும்போது அது ஒரு பிசினஸ் மைண்ட்லயே பண்ணுவேன். இதை நம்ம அடுத்தது எப்படி ஒரு மேனேஜ்மெண்ட்ல கொண்டு போறது. இப்போ நான் டான்ஸ் கிளாஸ் ஒரு 1 இயர் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் சோஷியல் மீடியா சமூக வலைத்தளமா போட்டு என்னால டான்ஸ் பண்ண முடியும், ஈவெண்ட்ஸ் தான் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி என்ன டெவலப் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். எந்த ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டாலும் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை யூட்டிலைஸ் பண்ணுன்ற ஒரு விஷயம் எனக்குள்ளே இருந்திருக்கு. இது எஜுகேஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு போக முடிஞ்சு உங்களால? ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு பக்கம் ஒர்க் ஒரு பக்கம் படி. ஆமா, கஷ்டமா தான் இருந்தது. நான் பயோடெக்னாலஜி படிச்சது ஃபுல்லா வேற, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவும் இருக்கும் படிக்கிறதுக்கு. பட் அதே சமயத்துல படிக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம கத்துப்போம் ஒரு நாலேஜ் வைஸ்ல. ஸோ அதெல்லாம் நான் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டேன். என்னால குவிக்கா லேர்ன் பண்ணிக்க முடியும், ஒரு விஷயத்த குவிக்கா கத்துக்க முடியும், அந்த ஒரு எபிலிட்டி எனக்கு இருக்குன்றதுனால அது நான் பெருசா எனக்கு கஷ்டமா தெரியல. ஆனா சில டைம்ஸ் தான் காலேஜ் போவேன். ஆனா நான் காலேஜ் போகலன்னா கூட நான் அதை கம்ப்ளீட் பண்ணி இப்போ டிகிரி நான் வாங்கிட்டேன். எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணாம அது அரியரா போயிட்டு இருக்கும். பட் அதை திருப்பியும் நான் படிச்சு அதை எழுதுற அந்த ஒரு இது குறிக்கோள் எனக்கு இருக்கு, எப்பவுமே அதை விடக்கூடாதுன்றது. அதனால அம்மா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஹீரோனா தெரியுறாங்களோ அந்த அளவுக்கு உங்க அப்பா வந்து கொஞ்சம் ஒரு வில்லனிக் இதுவா தெரியுறாரு. ஒரு அபியூசிவ் ஃபாதரை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க, அவர் எப்படி சமாளிச்சீங்க? உங்களுக்கு பிடிக்காத ஒரு கட்டத்துல இருக்கீங்க, ஒரு சூழ்நிலை இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா வெளியே வரலாம். ஏன்னா அந்த காலத்துல வந்து ஒரு பெண்களால வெளியே வர முடியாது. எந்த ஒரு படிப்புக்கும் சரி வேலைக்கும் சரி ஒரு தனியா நின்று எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சுயமரியாதையோட வாழ முடியாத நாட்களா இருந்தோம். நம்ம பெரியார் எவ்வளவு விஷயங்கள் எடுத்து நம்ம மக்களுக்கு சொல்லியிருக்கா, அது யாருமே சொல்லாம இருந்தது கொஞ்ச காலகட்டத்துல. இப்ப நம்ம எல்லாரும் படிப்பறிவு நம்மளுக்கு வந்த உடனே ஒரு பகுத்தறிவு வந்துருச்சு, எல்லாம் பண்ணணும்ன்றதுனால இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இப்ப நியூவா இருக்கிறவங்களும் சரி ஓல்டா இருக்கிறவங்களும் சரி அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்தா ஈஸியா வெளியே வந்துருங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா இப்ப ஈஸியா வரலாம். ஃபர்ஸ்டாவது நம்மள சுத்தி இருக்கவங்க எப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க, அதெல்லாம் ஒரு இதா எடுத்துப்பாங்க. பட் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளால எல்லாமே பண்ண முடியும், நம்மள ஒரு சுயமரியாதையோட வாழ முடியும். நம்மளுக்கு ஒரு படிப்பு கொடுத்துருக்காங்க, எல்லாருமே படிச்சிருக்கோம். இப்போ 90% எல்லாருமே படிச்சிருக்கோம். வேலை வாய்ப்பு நிறையவே இருக்கு, எல்லா வேலையுமே பண்ணலாம். அடுத்தவங்களுக்கு எடுக்காம அடுத்து எதுவும் திருடாம பொய் சொல்லாம நம்ம வாழ்ந்தாலே போதும். ஆனா இதுல ஆண்களுக்கு இல்லாத ஒரு சிக்கல் பெண்களுக்குனாக்கா சுத்தி இருக்கவங்க ஏதாவது பேசுவாங்களோன்னு ஒரு பயம். ஆமா, அது எல்லாருக்குமே இருக்கு. சுத்தி உள்ளவங்க 1000 பேசுவாங்க. ஏன்னா வேற வேலை இல்ல அவங்களுக்கு. வேலை இல்லாதவங்க 1000 பேசுவாங்க. நம்ம வேலை இருக்கு, அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகும்போது அதை நம்ம காதுலயே வாங்க கூடாது. இப்ப எங்க ஃபேமிலி பத்தி 1008 பேசுவாங்க. நான் இப்பதான் அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு மூலையிலயோ ஒரு இதுலயோ ஒரு சோகமா ஒரு 10,000 வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மனா இருந்திருந்தேன்னா நான் இந்த லெவல்ல வந்து உட்காந்து பேசிருக்க மாட்டேன், அடுத்தவங்களுக்கு இந்த அறிவுரை கொடுத்துருக்க மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா பெண்களுக்குமே அடுத்தவங்க சொல்றதை கேட்காது, உங்க மனசாட்சி என்ன சொல்லுது, எல்லாருக்கும் உண்மையா இருங்க, நல்ல விஷயங்கள் பண்ணுங்க, உங்களோட வேலையை நீங்க பாருங்க, அவ்வளவுதான். அடுத்தவங்களை பத்தி பேசாம இருந்தாலே வாழ்க்கை எல்லாருக்குமே நல்லா இருக்கும். நீங்க ஒரு கட்டத்துல வந்து ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு 3 days இருந்தீங்க இல்லையா, அதுல இருந்து இப்போ கொஞ்சம் வசதியா வந்திருக்கீங்க. என்னென்ன மாதிரிலாம் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருந்துச்சு? பேசிக்கா இப்போ ஒரு சைக்கிள் வாங்குறதுல இருந்து எப்படி ஒரு கார் வாங்குறோமோ அதுக்கு என்னென்ன கஷ்டப்படுமோ கஷ்டப்பட்டுதான் ஆகணும். எப்பவுமே நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டோம், ஓகே இது போதும் நம்ம வாழ்க்கைக்கு, அப்படி இருக்கிறவங்க மைண்ட் செட்டும் இருக்கு. இல்ல இதை தாண்டி நம்மளால பண்ண முடியும்ன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. எனக்கு வந்து அந்த மைண்ட் செட், இது போதும்னு நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். நம்ம கிட்ட அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு, அந்த தைரியம் இருக்கு, இதை தாண்டியும் நம்ம பண்ணலாம் அப்படின்றத நான் எனக்குள்ளே சொல்லிப்பேன். நிறைய ஆசைகள்னு சொல்றதை விட இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்ல, நம்மளால பண்ண முடியும்ல அப்படின்ற ஒரு இதோட தான் நான் அப்படி வந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு சைக்கிள் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு பைக் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே நான் யோசிச்சு உடனே பண்ணணும்ன்றது இது பண்ண மாட்டேன். அந்த இடத்துக்கு போகணும்னா நம்ம என்ன பண்ணணும், எப்படி ஏர்ன் பண்ணணும், எப்படி நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணணும், ஒரு விஷயம் ஒரு ஸ்கில் என்கிட்ட இருக்குன்னா அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியுன்றத நான் ஒரு தடவை என் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ ஒரு கட்டத்திலேயே நான் அதை வந்து அடைவேன்.
எனக்கே தெரியும். பட் இட் டேக்ஸ் டைம். எப்பயுமே ஒரே நைட்ல வந்து ஃபேமஸ் ஆகுறதும் ஒரே நாள்ல பணக்காரன் ஆகிறதும் வந்து நிலைச்சே நிக்காது. அதுதான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது. நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறோமோ, எவ்வளவு டைம் எடுத்து அதை நம்ம செய்யறோமோ, கண்டிப்பா அது சஸ்டெயின் ஆகும். அதுதான் கடைசி வரலுமே இருக்கும். ஒரு பைக் ரேசரா நீங்க எப்படி அரசியல் பக்கம்? பைக் ரேசரா இருக்கும் போதே வந்து நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்ப்பேன். பட் அரசியல் வரணும்ன்றது இல்லை. ஏன்னா எனக்கு பைக் ரேசிங்ல அடுத்த லெவல் போகணுன்ற ஒரு தாட்ல தான் இருந்தது. ஆனா எனக்கு இது பார்க்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஏன் தேடிக்கூடாது, அமைச்சக்கூடாதுன்ற ஒரு யோசனை இருந்தது. அப்போதான் கரெக்டா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் விங்குன்றத ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க சேர்ந்தீங்க? ஆமா, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் விங் ஸ்டார்ட் பண்ண லாஸ்ட் இயர் தான் நான் ஜாயின் பண்ணேன் பொலிட்டிக்கல்ல. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, இது நான் ஆல்ரெடி கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர். மோட்டர் ஸ்போர்ட் வாங்கன்னு சொல்லிட்டு என்னோட சமூக வலைதளம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லாருமே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ஸ்போர்ட்டா எடுத்திருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே என்ன பண்றாங்க, ரோட்ல ரேஸ் ஓட்டுற, ரோட்ல வீலி பண்றன்றத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமா நடத்தி எல்லாருமே மாத்தி நான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஒரு 75 years ஓல்டான ஒரு ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நம்ம நிறைய விஷயங்களை கொண்டு போய் ஈஸியா சேர்க்கலாம், இன்னும் மக்களுக்கு நிறைய கொண்டு போய் சேர்க்கலான்றதுனால இந்த பொலிட்டிக்கல் ஜர்னியை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். பொதுவாகவே வந்து பாலிடிக்ஸ்னாக்கா அது வந்து வயசானவங்களுக்கான ஏரியா, அது யங்ஸ்டர்ஸ் கிடையாது. நீங்க பார்த்தவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது ஏன் வயசானவங்களுக்கு சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அனுபவம் இருக்கும், பேசுற விஷயத்துல இருந்து செயல்முறைப்படத்துல இருந்து, அதுக்காக சொல்லுவாங்க. இப்போ வந்து என்னன்னா, இப்போ யங்ஸ்டர் ஜாயின் பண்ணாங்கன்னா டவுன் த லைனா வந்து நீங்களால கத்துக்கிட்டு அடுத்த விஷயங்கள் எப்படி பண்ண முடியும்ன்றத எடுத்துட்டு போகலாம்னு எனக்கு தோணுது. அப்படிதான் பார்ட்டிக்கும் தோணுனதால தான் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இது பண்ணிருக்காங்க. உங்களுக்கு யார் அதுல காட் ஃபாதர், யார் உங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்காங்க பாலிடிக்ஸ்ல? எனக்கு பார்ட்டில கைட் பண்றது எல்லாருமே, கூட இருக்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, எப்படி பண்ணணும்ன்றதை என்கரேஜ் பண்ணுவாங்க. முக்கியமா என்னோட பாஸ் வந்து தயாநிதி மாறன் சார் வந்து, ஸோ அவர் என்கரேஜ் பண்ணுவார் எந்த ஒரு ஈவெண்ட்ஸ் பண்ணாலும், எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலுமே. ஸோ அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார், அவர் ஸ்போர்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் பண்றாரு. அவரும் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. இப்போ F4 கார் ரேசிங் நடந்தப்போ பெண்கள் நீங்க ஒரு பேரணி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அதுல நாங்க எங்க கிளப் சார்பா ஒரு 30 கேர்ள்ஸ் வந்து ஒரு ஓப்பனிங் பரேட் மாதிரி ஒன்று பண்ணிருப்போம். பல ட்ராக்ல நீங்க போயிருப்பீங்க. நம்ம சென்னையிலேயே ஒரு ட்ராக்ல போகும்போது முன்னச்சு எப்படி இருந்துச்சு? அது ஆக்சுவலா வேற லெவல்ல இருந்தது. ஏன்னா இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ல வந்து நம்ம பங்கெடுத்திருக்கோன்ற போது ரொம்பவே ஹாப்பி. அதை ஆக்சுவலா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத அளவுக்கு நான் ஹாப்பி. அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு நம்மளோட மினிஸ்டர் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தானே கொடுத்திருக்காரு. பெண்களுக்கு ஒரு சம உரிமை நம்ம பேசிட்டே இருக்கிறத தாண்டி அவர் செயல்முறைப்படுத்திட்டு இருக்காருல்ல. ஆனா இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற குரல் எதிர்ப்பு தேவையா? நம்ம ஊருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நம்ம எல்லாமே அப்படிதான் பேசுவாங்க. இது ஒண்ணு கொண்டு வந்தாலுமே அப்படிதான் பேசுவாங்க. இப்போ உரிமை தொகை இதெல்லாம் தேவையா, 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு வேற ஏதாவது பண்ணலாமேன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அது எவ்வளவு பேருக்கு பெனிஃபிஷியலா இருக்கு. ஸோ இது ஒரு திட்டங்களை கொண்டு வரும் போதுமே இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் தேவையான்னு கேட்கறவங்க தான். அதே சமயத்துல ஒரு வேற கண்ட்ரிலயோ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல நேஷனல் லெவல்லையும் பார்க்கும்போது ஏன் தமிழ்நாடு அங்க இல்ல, ஏன் இந்தியன் அங்க இல்ல அப்படின்னு கேள்விகள் கேட்கறாங்க. அவங்க தானே அதை கேள்வி கேட்கறாங்க. கேள்விகள் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அவங்க நாளடைவில் அதை மாத்திப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அரசியலுக்கு நுழையிறது முடிவு பண்ணிக்கீங்க. டிஎம்கேல மட்டும்தான் அந்த ஸ்போர்ட்ஸ் விங் இருந்துச்சா? என்ன காரணம் அது? ஆமா, டிஎம்கேல மட்டும்தான் வந்து எனக்கு டிஎம்கேயோட கொள்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பெண்களுக்காக நிறைய அதுல இருக்க தலைவர்கள் வந்து போராடி இருக்காங்க. எவ்வளவோ விஷயங்கள் வந்து பெண்களுக்காக கொண்டு வந்தது எல்லாமே வந்து டிஎம்கே தான். ஸ்போர்ட்ஸுக்கும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கம்பேரிசனே பண்ணலாம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு ஸ்போர்ட்ஸ்ல என்னும் போது ஆப்வியஸா டிஎம்கே தான். ஸோ அதனால டிஎம்கேல இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுவும் ஒரு 75 years கம்ப்ளீட் ஆயிருக்க ஒரு ஆர்கனைசேஷன்ல நான் இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்ல இருக்கிறது ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்றேன். இது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதாவது எல்டர்ஸ் நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அதாவது அவங்களுடைய கட்டுப்பாடான இருக்கும். இல்ல, அது அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா கட்டுப்பாடுல தான் இருக்கணும். இப்ப எனக்கு, நான் யங்ஸ்டர், நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் நாலேஜ் இருக்கு, 100% ஸ்போர்ட்ஸ் நாலேஜ் இருக்குன்னா பொலிட்டிக்கல் ரீதியா எனக்கு எப்படி பேசணும்ன்ற நாலேஜ் கிடையாது. நான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணுவேன். அப்போ எனக்கு முன்னாடி இருக்க அவங்க தான் வந்து கைட் பண்ணும். ஸோ அவங்க கீழே ஒர்க் பண்றதுல எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இப்போ ரஜினிகாந்த் ரீசனல் ஃபங்க்ஷன் சொன்னார், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க டிஎம்கேல, அவங்கள பார்த்து ரஜினிகாந்த் கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இளைஞர்களுக்கு வழிபடணுன்ற மாதிரி ரஜினிகாந்த் பேசினார். அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நான் யாரு, நானும் இளைஞர், சின்ன பொண்ணு தான், எனக்கு வலிவு கொடுத்துருக்காங்களே. இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பார்ட்டில. அவர் மேபி பார்க்காதனால பேசியிருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா 2 பேருமே இளைஞரும் சரி, நம்மளோட கட்சியில அப்பையில இருந்து இருந்தவங்களும் இருந்தாதான் வந்து பேலன்ஸ்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் எனக்கு தெரியாத விஷயம் அவங்கள்ட்ட இருந்து கத்துக்க முடியும், அவங்க நம்மளுக்கு அசைன் பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும், டுகெதரா இருக்க முடியும். அப்பதான் அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். சமீப காலமா வந்து நிறைய இளைஞர்கள் வந்து சீமான் கட்சியில சேர்ந்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுடைய ஓட் பர்சன்ட் 11% இருக்கு. இப்ப விஜய் வேற கட்சி ஆரம்பிச்சிருக்காரு.
அவர்கிட்ட இளைஞர்கள் போக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவருடைய ரசிகர்களாக இருந்து. இந்த சூழலில் அவங்கள இருக்கிறதுக்கு திமுக என்ன திட்டம் வச்சிருக்கு? இழுக்கிறத தாண்டி இப்போ ஒரு இளைஞர்களுக்கு என்ன தேவைப்படும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நல்ல சப்போர்ட் வேணும் அவங்களுக்கு, நல்ல வளர்ச்சிகள் திட்டங்கள் வேணும் அவங்களுக்கு. இப்போ அது எல்லாமே நம்மளோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இருக்கு. ஒரு இளைஞர்னாலே நல்ல எஜுகேஷன் இருக்கணும், அதுக்கு ஈக்குவலா ஸ்போர்ட்ஸ் இருக்கணும், அதுக்கு ஈக்குவலா ஸ்கீம்ஸ் இருக்கணும் ஹெல்ப் பண்றதுக்கு. இது மூணுமே இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவலா சப்போர்ட் பண்ற இது இருக்கு, ஸ்கீம்ஸ் இருக்கு. அதே மாதிரி எஜுகேஷன்லயும் நம்மளுக்கு கல்வி வந்து ஃப்ரீயா தான் இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல. அதுலதான் நானும் படிச்சு இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன். அதை தாண்டி இப்போ காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு அந்த தோல்வி விடுதி இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கிறப்போ நாங்களை இழுக்கணும் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களோட பேச்சு, அவங்க சினிமா அட்ராக்ஷன்லாம் சேர்ந்து அவங்க இளைஞர்கள் போறாங்களா, ஒரு அதனாலதான் உதயநிதியை ப்ரமோட் பண்றாங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல. இளைஞர்கள் வந்து இப்ப எல்லாருமே படிச்சிருக்காங்க, ஒரு பகுத்தறிவோட இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் எதை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் போறாங்கன்னா ஒரு சினிமா நடிகரா இருந்தா நம்மளே நீங்களே போட்டோ எடுக்கிறதுலாம் உண்டு. அதை தாண்டி அரசியல்னு வரும்போது நம்ம எல்லாருக்குமே நாலேஜ் இருக்கு. இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸுமே பேச ஆரம்பிச்சிருக்கோம், அரசியலை பத்தி கத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் இருந்த இதோட இப்ப எல்லாருமே கத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். தெரியுது யார் யார் என்ன பண்றாங்கன்றது. என்ன பொறுத்தவரையிலும் அந்த சைடு நிறைய பேர் போற மாதிரி தெரியல. ஏன்னா நம்மளே நிறைய விஷயங்கள் பண்றோம். ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா இருக்க அத்லெட்ஸ் எல்லாமே வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க, கொடுத்திருக்காங்க, இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இது பண்ணிருக்காங்க. அதை பத்தி நம்மளோட முதலமைச்சரை பத்தியும் சரி, நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பத்தியும் சரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எவ்வளவு டிஃபரன்ஷியேட் இருக்கு இப்ப பண்றதுக்கு. கடந்த காலத்துக்கும் இப்பயும் வந்து அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்காக பண்றது. இப்போ நம்மளோட இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் டிஆர்பி ராஜா எடுத்தீங்கன்னா அவர் எவ்வளவு கம்பெனிகளை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காரு, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு இங்க இருக்கு. எல்லாருமே இப்பதான் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்க சொல்ற இளைஞர்லாம் வந்து அந்த பிலோ 15 அந்த மாதிரி தான் இருப்பாங்க, அந்த பிலோ 18 தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. படிச்சாதான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும், நாலேஜ் வரும். ஒரு 18 வயசுல இருக்கிறதுனால ஓட் போட முடியும். 18 வயசு மேல ஆனது அப்பதான் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தெரிய வரும். சினிமா மாதிரி அரசியல் துறையிலையும் இந்த பெண்களுக்கு எதிரான சில பாலியல் பிரச்சனைகள்லாம் இருக்குதா? இல்ல, கண்டிப்பா இல்ல, கட்டாயமா இல்ல அந்த மாதிரி. ஏன்னா எல்லா இருக்கிற சீனியர்ஸும் சரி, ஒர்க் பண்றவங்களும் சரி, எல்லாருமே வந்து ரொம்பவே ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்காங்க. எந்த ஒரு சப்போர்ட்டிவா இருக்கட்டும். ஏன்னா நிறைய பேர் வெளியே அப்படிதான் சொல்லுவாங்க இந்த மாதிரி. ஆனா ரொம்பவே ஒரு சேஃபான அட்மாஸ்பியர் எங்களோட கழகத்துல சொல்ற வரணும். சேஃபான அட்மாஸ்பியர். எந்த ஹெல்ப்னாலும் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்க இருக்கு. இவனால எங்களுக்காக செலவழிச்சதுக்கு நன்றி. நன்றி.